ஆச்சரியமா இருக்குது. ஏங்க அதனால இப்போ சாமனுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஜாதகம் பாக்குறோம். ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அப்படிதான் நிச்சயமா நடக்கும். கண்டிப்பா நடக்குங்க. ஜாதகம் ஒரு பொழுதும் பொய்யாகாது. ஆமா, எப்பொழுதும் ஜாதகம் உள்ளது உள்ள பிரகாரம் தான் நடக்கும். ஒரு பொழுதும் பொய்யாகாது. அதனால சாமனுக்கும் எனக்கும் இப்ப ஜாதகம் பார்க்கலாம். எப்படி இருக்குது பார்க்கலாம். என்னடா ஆச்சரியம். 7 நாளுக்கு குழந்தை என்ன குழந்தை இவ்வளவு கோபமா இருக்கிறானே. கோபம் தண்ணியிலேயே இல்லைங்க. பாண்டியனுக்கும் சாமனுக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஏருக்கு மாறா இருக்குது. ஆமா, எல்லாமே ஏருக்கு மாறா இருக்குது. அதனால முன்ன இவன் கோபத்தை தணிப்போம். கோபத்தை தணிச்சு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? கோபத்தை மாறிட்டு மண்டையை ஊத்தணும். அது போய் நீ ஊத்திக்க. கோபத்தை தணிக்கிறது என்ன பண்ணு தெரியுமா? கொள்ளு வரை அடித்தானா எள்ளு பொரியுது பாடுறா. எப்படா பொரியுது? கொள்ளுவார் அடிச்சா கொள்ளு பொரியுது. எள்ளுவார் அடிச்சா எள்ளு பொரியுது. அப்படின்னா இந்த குழந்தை கருத்தவளன்னு சொன்ன மாதிரி நம்மள பழி வாங்கும் போல் தெரியுது. ஏன் அவ்வளவு தூரம் பழி வாங்குதா இல்லையா அப்படின்னு இப்ப நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்டா. நம்ம மேல கோபம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம அரமனை இருக்க முடியும். காய்கறி எல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு பக்கமா போடுங்க. அரமனை அம்பு ஆயுதம் ஈட்டி கட்டார எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு பக்கம் போடுங்க. இந்த சேமனியும் எடுத்து வந்து போடுங்க. நம்ம நாட்டு பிள்ளைங்களையும் கூட்டு வாங்க. பழி வாங்குறதா இருந்தா என்ன பண்ணுவோம்?
ஆயுதம் எடுப்பான். வடிவாங்காத குழந்தை என்ன பண்ணும்? காய்கறிகளை எடுத்து திங்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமே. கொண்டு வந்து போடுங்கடா. போட நம்ம நாட்டு பிள்ளைங்க போய் காய்கறி போய் இவன் காய்கறி போய் பொறிக்குமான்னு பார்த்தா இவன் பாரா போய் அன்பு ஆயுதம் எடுத்துக்கிட்டான். அப்படின்னா இவன் பழி வாங்குவான். அவனை சொன்னது பொய்யேன்றா. பொய்யா இல்லைங்க, பழி வாங்குவான். பழி வாங்குற குழாயில ஏத்தான். இவன் ஏன்டா அவ்வளவு தூரம் ஒண்ணும் இவன் அவ்வளவு தூரம் எதுக்கு விடணும்? யாரும் இங்க கவலை நீங்க தான் கவலை. இவன் என்ன பண்றீங்க? 7 நாள் குழந்தை தானே, என்ன பண்றீங்க? களத்து பிடிச்சி திருவி களத்து திருவி கொண்டு போய் களத்துல வச்சு விடுவாங்கடா. களத்தை திருவி களத்துல வச்சு விடுவாங்கடா. போங்கடா கலகத்தில் போட்டாலும் கடிகளுக்கு இயல்பாக உமையில் விளைந்து தன் குறையாக தன் உழைத்து கலகத்திற்கு வரும்போது உன் குதிரைக்கால் குலாபிய என் அறிவிப்பில்லாக படித்து குத்தி விஷமாக தானே ஏறி அந்த குதிரைக்கு விஷமேறி உனக்கு விஷமேறி உன்னை கொல்லாவிட்டால் நான் சேமனா. என்னை கழுத்தறுத்து கழகத்தில் போட்டாலும் கடைகளுக்கு எலும்பாகப்படுத்தி அந்த கானகத்தில் விழுந்து அது ஒரு கோரையாக முளைத்து நீ கானகத்தில் வரும்போது கானகத்திலே இந்த குதிரை மீறி ஏறி வரும்போது உன் குதிரை காலக்கூடிய அந்த குழம்பிலே இந்த விஷமாகப்படுத்தி ஏறி அந்த குதிரை மீது நீ உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு விஷ ஏறி உன்னை கொல்ல விட்டான் நான் சேமனா. கழுத்து திரும்பி காலத்துல போட்டாலும் அப்பயும் கொள்ளுவானா? இவன் ஏன் காலத்துல போடணும்? களத்து திரும்பி அப்படி பண்ணுவான். இவனை பொடி பொடியா அரைச்சி தூளாக்கி கொண்டு போய் காட்டுல இரவா எரிச்சு விட்டு வந்துருக்கா. அப்படி ஆகட்டும் போடுறா. பொடியாக்கி கலகத்தில் போட்டாலும் செல்லடி கனி முத்தகர வளர்ந்து அந்த ஏழடி புத்திக்குள்ள எழுதலை நாகமாக ரூபாய் கொண்டு
வாரை கூட்டி வரும்போது 7 படவி வாரிகளை கொத்தி ஒரு சிறிய படவி கோபிலிங்கி ஒரு கொத்து கொத்தி உன்னையோ பலி எடுப்பேன் என் பாட்டியா பொடியாக்கி இந்த காலகத்தை போட்டாலும் ஒரு கன்னி புத்தாக வளர்ந்து 7 அடி கன்னி புத்துக்குள்ள 7 தலை சென்ற ராகமாக ரூபாய் எடுத்து காலகத்திலே உன் 7 மனைவிமார்களை கூட்டி கொண்டு வரும்போது 7 மனைவி கொத்தி உன் மனைவியாவட்ட சிறிய மனைவி கோபிலிங்க ஒரு கொத்து கொத்தி பொண்ணு ஒரு கொத்து கொத்தி என் பழியப்ப தீர்ப்பேன். சும்மா விட மாட்டான் நம்மள. அவன் ஒன்றரை ஐடியா போய் இப்படி பண்ணாதான் இப்படி பண்ணுவான். ஆமாங்க. இவன் என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? ஒரு தங்க பேலை செஞ்சு அந்த பெட்டிகளை போட்டு இவனை மூடி கொண்டு போய் தும்பபத்திரி கோலாபுரி ஆத்துல கொண்டு போய் இவனை வச்சு ஆனை உருட்டினாலும் உருட்டக்கூடாது, அழும்பாறு கல்லு குதிரை உருட்டினாலும் உருட்டக்கூடாது, குண்டாம்பாறு கல்ல தூக்கி வச்சு அந்த பொட்டி மேல வச்சு அழித்து விட்டு வந்துருங்க. இவன் ஆத்தோட போட்டு ஐயா பைசா இதே விதமாக பாண்டிய மன்னனாகப்பட்டவர் கர்த்தூர் தேமனை தங்க போலையில் வைத்து ஆத்தில் இடும் அதே சமயத்தில் கலக்கத்தல்லிலே
டேய் டேய் பல்லு மாத்திர பல்லு கொலாயில மாட்டிக்கும். ஐயா சாமி என்னடா துணி ஏன் மேல போடுற? டேய் சாமி கவுண்டர் கவுண்டர் ஊர் கவுண்டர் ஊர் கவுண்டர். ஆமா அதுல கவுண்டர் கண்டா மரியாதை. சூரியன் என்ன முன்னாடி பொச்சல வாங்கிக்கிறா? சாமி அவ கூப்பிடுறதே அப்படிதான் இருக்கு. என் பொச்சல சொல்லி பிடிச்சிச்சா? இல்ல சாமி அதுக்கு ஊரு பாச அப்படி. அவங்க ஊர் பாசா அப்படி. ஆமாங்க. சரி சரி சரி. நம்ம ஊர் பாச நாம எப்பவுமே சாமி இது பிடிங்க கும்பிடுறது எப்படி காட்டுறேன். எப்படி எப்படி? இப்படி வந்து சாமி இப்படி கால்ல உளுந்து கும்பிடுங்க. என்ன பண்ண? தொழில மாத்திட்டாங்க. டேய் சாமி பல்லு மேல போட்டுருவாங்க. சாமி அந்த குழந்தை கவுண்டர் இல்லைங்க குழந்தை கவுண்டர். ஆமா அவங்க பொம்பளை சேர்ந்தாங்க. அவங்க பொம்பளை இல்லையா? அவங்க ஊடுக்கு தூரமா போட சேர்ந்தாங்க முடி சேர்ந்தாங்க. மூத்த கவுச்சி பெருறாத்துறாரு. இது பிடிங்க சாமி கொஞ்ச நேரம் புடவை கட்டிக்கிறேன். சரி சரி சரி. பாவா ரொம்ப கலந்து போயிட்டாங்க. சரி சரி. ஏங்க உங்களுக்கு அருமையா போச்சுங்க. என்னது? ரோல்ல பாட்டு ஏய் வருவோம். இந்தாங்க இந்த மாட்டு கேங்க. ஏப்பா டேய் என்னடா என்ன பண்ணி எப்படி டேய் டேய் கவுண்டர் நீ பொம்பளை கிட்ட வாங்கிட்டு அவன் தெரியாம மாட்டி விட்டானா? ஒரு கவுண்டர் மரியாதை இல்ல. கவுண்டர் ஊரோட நினைச்சிருவேன். அதையும் பேசினீங்கன்னா அப்புறமாட்டு அன்னைக்கு அந்த சாவு வீட்டுல 500 வாங்கிட்டு 300 கொடுத்துட்டு அப்புறம் 200 எடுத்துட்டு போயிட்டு அதை சொல்லி விடுவேன். ஏங்க உண்மையாலுமா? டேய் டேய் இல்லடா. டேய் டேய் இப்படியுமா ஊருக்குள்ள? சொல்லுங்க ரகசியத்தை. இங்க பாரு இப்படிலாம் பண்ணினா இதுக்கு மேல உன்னோட மட்டும் பக்கத்து ஊர்ல கூட்டிட்டு கவுண்டரே நீங்க தொடப்பாது கவுண்டரே சாதி தள்ளி வச்சிருவாங்க எங்க சாதியில. அது என்ன பண்றது? பண்டத்தை பண்ணிட்டு 5 கோடி தலையோட தனியா வந்து சரியா போயிடுச்சு. எல்லாத்துக்குமே ஆயா சும்மா இருந்தா போ கவுண்டரிங்க யாரும் இல்ல. எங்க ஆயால பக்கத்து பாப்பா சாமி ஊரா கவுண்டர் கும்பிடு வருங்க. ஓய் எங்கடா துணி கொண்டு வர சொல்லி 4 நாளாவது கொடுத்து எங்கடா துணி காணணும்? சாமி சாமி இல்ல ஊர் கவுண்டர் உங்க வேடிதானுங்க. ஆமா ஊர் கவுண்டர் ஊருக்கு போறனா பிள்ளைங்க ஊருக்கு போறனா சாமி வாங்கி கட்டிட்டு போன ஒரு 4 நாளா இன்னும் வேடி கொண்டாந்து கொடுக்குறீங்க. அவன் வேண்டி நான் உங்களுக்கு வேட்டி கொடுத்து நீங்க ஒரு பக்கம் எடுத்து கொடுத்துறியா? சாமி அவசரத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஊர் கவுண்டர் கேக்குறாரு இல்லீனா சொல்ல முடியுங்க. இன்னும் 1 மணி நேரம் நான் கொடுத்து துணி வந்தேன்னா நீ ஊர்ல ஒருத்த கொண்டு சாமி ஒண்ணுதான் யாரு? ஊர் ஓய் வந்துருச்சு பாருப்பா. பாருங்க ஊர் ஓரத்து நம்ம காடு இருக்குது. ஆமா அப்புறம் நான் அங்கதானே வந்து அழுக்கு எடுக்கிறேன். ஆமா ஆமா அந்த ஓடி அப்புறம் ஊர் வார்த்தை கவுண்டர் தான் நான் ஊர் வார்த்தை கவுண்டர். கவுண்டரே திருப்பி அப்படி சொல்லாதடா. ஊர் வார்த்தை கவுண்டர். கவுண்டரே யாரு உங்க பேர் என்ன? அவரு எங்க வீட்டுக்காரத முன்ன கேட்கணும். சாமி இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு வெச்ச பேர் அப்படி நாங்களா இது வச்சுக்கிட்டோம். நீங்க வெச்ச பேர் வந்து அவர் பேர் பாட்டப்பை. பாட்டப்பை. என் பேர் பாட்டியாயி. போய் பாட்டு பண்ணி தான் பாட்டம் ஆகி. சாமி சரி சரி நல்லா தான். ஆமா வெச்ச பேரு ஆனா நாங்க காலையில இப்படி வச்சுக்கிட்ட பேரு. இப்போ புண்டச்சி குண்டுச்சினே அப்படி சொல்றாங்க சாமி வேற எதுவும் இல்ல. குண்டா இருக்கிறாங்க குண்டா இருக்கிறா. அதனால அப்படி வச்சுக்கிட்டாருங்க. உங்களுக்கு என்ன வேலை? அவன் ரொம்ப இறச்சி போயிட்டு ஆடுது. கழு தள்ளிட்டு கீழே வந்துடும். பல்லு கொட்டி போயிடும். சரி சரி என்ன வேலை உங்களுக்கு டெய்லியும்? சாமி பாயிண்ட் போலாம். சாமி ஓய் இப்படி எங்களுக்கு தொடக்கூடாது சாமி. பொம்பளை தோட்ட திட்டலாம் என் பக்கத்தை. பொம்பளை பொழுது கொண்டு பேசிட்டு இருக்கிறா. கவுண்டா ஊர் கவுண்ட் மேலுக்கு இருப்பியா? இல்லடா வாயா டோய்லெட் அவருக்கிட்ட மாங்கட்டவரு. ஏய் வா நான் சொல்றது தப்பா நினைக்காத. அதாவது பொம்பளைட்டு போன இவன் பொழைச்சிருக்கிறான். யாரு? அரடியா ஓட்டையில உள்ள மாட்டினா வெளியே வர முடியும். அதனால தான் மறந்து இப்படி கிடந்தீங்க. ஏன் கவுண்டர்? உண்மையை வெளியே சொல்லி கவுண்டரா தம்பி பாருங்க ஐயா என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அங்க போலாமா? கவுண்டரே பேச பேச்சு தப்பிங்க. வீட்டுக்கு போச்சு பால் பேச்சு போகணுமா? நான் வேற நாளைக்கு லோன் கட்ட போனேன். மொட்டாட்டி லோனுக்காரன் கூட்டி போயிடுவான். ஆமா பேசாம முன்னாடி அடவு வச்சுட்டு தான் வந்திருக்கீங்களா? இல்ல அவளை புத்தலை போட்டு மூடிவிட்டேன். அண்ணே சாமி என்ன வேலை உனக்கு? சாமி நாங்க திறந்தாலும் இப்படி ஊரு பூரா அழுகு துணி எடுத்துட்டு வருவோம். அழுக்கு துணி எடுக்கணும். அழுகு துணி எடுத்து முடிஞ்சு அழுக்கு துணி எடுத்து புரிஞ்சு நாங்க வந்து ஐயோ சொல்லாதீங்க கவுண்டரே.
சாமி நாயை நீ தொட நல்லா இருக்குது நீ தொடாத எடுத்து குடிச்சு காலையில அழுக்கு எடுத்துட்டு வருது சாமி சாயங்காலம் முடிஞ்சு கொண்டு போய் தேய்ச்சி நாங்க வீட்டுல வெள்ளம் கொடுக்கறது தான் வழக்கம். ஓ காலையில இந்த துணி எடுத்து அழுக்கு தேய்ப்பேன் ஆமா. சாயந்தரம் வெள்ளை போட்டு கொடுப்பேன் ஆமா இது வா வேலை அதெல்லாம் கேட்டானா அவன் அவனே சொல்லணும் சாமி, கல்யாணம் வீடு கண்டாலும் சரி சாவு வீடு கண்டாலும் சாமி எப்பயுமே 500 ரூபா வாங்குவாரு. 300 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபாய் கொண்டு போகணும். டேய் மூடிடா ஏன்டா இதெல்லாம் ஒரு பழப்பா? ஏன்டா செத்து போறதுடா அதெல்லாம் ஒரு பழப்பா சரி, குண்டாகாது. டேய் ஒரு சத்தம் மேல பெட்டி வருது. வேலை பெட்டி வருது என்னன்னு பாக்கலாங்களா? திறந்து பார்க்கலாம். என்ன பொட்டியா தாத்துறதா யாராடி பெட்டி இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறான். ஆமா இருந்தாலும் இந்த மகனை கொண்டு போய் நம்மளே வளர்த்தலாம். அவனால கூட எடுத்து புளிய மாட்டானா? புளிச்சு புளிச்சு போறான். சரி காப்பாத்தி விடலாம். பால் குடுக்கலான்னு கவுண்டரே பால் குடுக்கலான்னு பால் கேக்குது பாலுக்கு எங்க போட்டும் பாலுக்கா பாலு நீ வத்தக்கார வாயா ரொம்ப சிரமம் அங்க பாரு ஒரு ஆயா உட்காந்து நம்ம முன்னாடி நல்லா தானே பால் வரும். என்ன பண்றேன் அம்மா அதாவது எனக்கு போய் எங்க இருந்து பால் வரும் வராது ஐயா என் குழந்தை பிறந்து என் மாமன் வளர்ந்தே போயிட்டான். பெருசாயிட்டான். அதனால ஆட்டு பால் கொண்டு வந்து இந்த குழந்தைய கொடுக்கலாம். ஊத்தலாமே ஆட்டுப்பால் குடித்தாலும் எவ்வளவு தாயே என்ன பண்ணி பார்க்கலாம். பாட்டு பால் குடித்தாலும் எவ்வளவு தாயே என்ன பால் கொடுக்கறது அப்படின்னு கேட்டா என்ன பால் கொடுக்கறது கேட்டா சிங்கப்பால் வேணும்னு கேக்குது. சிங்கப்பால் கவுண்டரே எங்க கொண்டு போட்டோம்.
கவுண்டர் பேசி விடுவாரு, சிங்கத்திலையும் பால் பேசி விடுவாரு, எதுலையுமே பேசி விடுவாரு. சிங்கத்துல பேசுறாலே ஒன்றரை பேசி விடுவேன். இப்படி பேசுறீங்க என்னால ஆவாதா என் சிங்கம்? எனக்கு புலிப்பால் வேணும் அம்மா. குழந்தைய பார்த்த உடனே வேணும் வேணும்டா. இப்ப பாரு ஓமா பழி போடுற கருவா. பிள்ளைங்க எப்பயுமே அப்படித்தானே, ஆம்பளைங்க ஏமாந்து இதுல பழி போடுறது தானே. அவனா கேட்டேன், ஆனப்பாடு கேக்குறான், புடிப்பாடு கேக்குறான், எல்லாமே கேக்குறான். எங்க போறது? பாடு கேக்குறான். ஆனையில போனா உடம்ப மெதிச்சு கொண்டு வந்துடாது. புளியில போனா கடிச்சா கூட பரவாயில்லையப்பா. சரி போகட்டும். இந்த குழந்தைய வளர்த்துறதுனா நம்மளால ஆகல. நம்மளால ஆகாது. ஆகாது. அதுக்கு துப்பம் அவனை போட்டு பில் பாக்குறோம். அதனால முடிஞ்சல அடிச்சு போடுஞ்சாமே. யார யாகாலின்னு பாக்காதாமே. அப்புறம் முடிஞ்சல வாங்கி கொட்டை பத்தி சாப்பிட வச்சிருவேன். சரி ஆகட்டும். இதே விதமாக இந்த கதை இப்படியே இருக்கு. ஆதி ஒரு விதங்காருங்க ஓட்டு ஒரு 1500 ரூபாய் போச்சு. 150 ரூபா கத்தி உடச்சு விடாது. நீ புலத்துல புலத்துக்கு எங்க நிக்க வேறத்துல நிக்க தெரியாம பேசி கொண்டிருக்காயா? தெரிய சாமி இடிஞ்சு போறதுக்கு அப்புறம் வந்து பேசுறேன். நான் யாரு? யாரு? என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? என்னுடைய பெயர் பாலி. வாலிக்கே இவனுக்கு வந்து கொட்டை பத்தி போச்சு. வாலி ஏங்க உங்க பேர் வாலிக்கிறீங்க? அப்பம்மா யாரு? தாய் தந்தை யாரு? தாய் தந்தை யாரு? அத புதுசா வந்து பால் கூட பெற்ற மாமா.
இங்க இருக்கிறேன் போராடி திருப்பாரு சரி 10 மாதம் முன்னால 3000 வருஷம் ஆடி அசைவினாரி அங்க சுமந்தியில பெற்றெடுத்த தாயார் யாரு தாயார் யாருங்க என் தந்தையார் யாரு ஆறாறு மணண்டு சொல்லு பாட்டப்பனுக்கும் பாட்டப்பனுக்கும் பாட்டம்மாளுக்கும் பாட்டுச்சி அம்மாவுக்கும் பாட்டுச்சி ஆமா சரி இருவருக்கும் அள்ளி செல்வமாக இந்த வாழை நான் பிறகு ஓ அள்ளி செல்வமாக நீ பிறந்த ஆமா வீடு கம்மியா கூட பூச்சி வாங்க செத்து போயிரு சீக்கிரம் வீடியோல சிகரெட் ஏய் அது போட்டுனா தான சிகரெட் பூத்தல துண்டு பீடி போய் அப்படி இருந்தாலும் இந்த விதமாக தாயார காண வேண்டும் அல்லவா தாய் தந்தையை பார்க்கணும் ஆமா சாமி மாரியாயே தந்தை தேடி இந்த வாலியாக வட்டற 1000 கோடி வந்தன சரியா கட்டுப்பா எப்படியா முன்னாடி தம்பி கொடுத்துக்கறான் என்னது தம்பி எனக்கு தம்பியா பிறந்துக்குதா இல்ல வரக்கலப்பா அதாவது தம்பி தானே உனக்கு தம்பி எனக்கு தம்பியா ஆமா சரி அவன் எங்க இருக்கான் இப்போ அதாவது என்னென்றால் நாங்க ஆட்டுக்கு எப்பயும் போல வெள்ளாரி வெளுக்கலாம் போகும்போது வழக்கம் போல நாங்க போகும்போது அந்த ஆட்டிலே தங்க பேழை ஒன்று வந்தது அந்த பேழையிலே ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தை அந்த அளவுக்கு அறிவாற்றல் சிறந்ததா இருக்குது அந்த குழந்தை அறிவு ஆற்றலும் குணத்திலும் சிறந்த குழந்தையா இருக்கிறீங்க ஆட்டுப்பால் வேணும்னா அறிவளந்து போயிருக்குது மாட்டுப்பால் வேணும்னா மதியானது போயிருந்து சொல்லுது நானும் ஒரு நாதஸ்வர வாசிக்கிறேன் அறிவளந்து போயிருக்குது மாட்டுப்பால் கொண்டு வந்தா மதியானது போயிருக்குது புளிப்பால் கேக்குது எங்கப்பால் கேக்குது அந்த குழந்தை ஆனப்பால் கேக்குது ஆனப்பால் கேக்குது அப்படியா நீயும் உன் தந்தையும் அதாவது யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில்லாயுத பயிற்சி எல்லாம் நல்லா கத்து வச்சிருக்கீங்க உண்மைதான் அதனால புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கும் அதாவது கட்டி சண்டை அனைத்து சண்டைகளையும் அவருக்கு சொல்லி கொடுங்க அப்படியா நம்மள்ட்ட உள்ள வில்வித்தைகளை அவனுக்கு கத்து கொடுக்கணும்னு சொன்னா வில்வித்தை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் சொல்லக்கூடிய அனைத்து வித்தைகளையும் அந்த குழந்தைக்கு நான் கற்று தருவதா அப்படியா அப்படியாகட்டும் இந்த பேர் சென்று வாருங்க அப்படியா அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கிறது கத்தி தான் சொல்லி தரணும் சாராய கூட சொல்லி கொடுத்துட கொட்டையை பிதிக்க போடுவேன் நான் குடியரசு எல்லாம் போக மாட்டேன் எப்படா பாபா புல்லா பிடிச்சிட்டு புள்ள கையில பிடிச்சி படுத்துக்கிறீங்க சரி ஆகட்டும் குழந்தை பார்க்கலாம் போ ஆகட்டும் சென்று வாங்க திருமணி பாதத்தை உன் மகனாப்பட்டவன் சாமி பெருமாள் அநேகம் கோடி வந்தனம் மகனே அம்மா என்னுடைய பாதப்படிதால
இந்த உலகத்துல என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய் அம்மாய் மகனே. இருந்தாலும் எங்க அப்பனே என் அண்ணனும் எங்கம்மா போயிட்டாங்க? அதாவது நீ சின்ன குழந்தை, நீ அரண்மனையில் இதெல்லாம் உனக்கு எதுக்கு கண்ணு? ஏம்மா எங்க போயிட்டாங்க? அதாவது உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் அதாவது கானகத்துக்கு வந்து நீ புளிப்பால் கேட்ட இல்ல, அந்த புளிப்பால் கொண்டு வந்துட்டு அதாவது அப்படியே அந்த பயிற்சி முடிச்சிட்டு வருவாங்க. ஏம்மா அம்மா எனக்கு ஒரு குடு 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 குடுமா. என்ன வேணும்? ஏம்மா எனக்கு ஒரு மொண்டி ஆயுதம் கூட. எதுக்கு? ஏம்மா நானும் போய் சண்டை கத்திட்டு வரேன். ஒண்டி ஆயத்துல யாராவது சண்டை கட்டுவாங்களா சாமி? ஏம்மா எனக்கு மொண்டி ஆயுதமே போதும், அதுலயே வச்சு கத்துக்குவேன். அதாவது அந்த சண்டையில உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க கத்துக்கிறது கிடையாது, உங்க அண்ணன் மாதிரி பெரிய குழந்தைங்க கத்துக்கிறது. ஏம்மா அப்புறம் நான் என்னைக்குமா பலவர்த்தேன்? அதனால போயத்தான் தீர்வாங்க. கோயம்புத்தூர் எனக்கு ஒரு மொண்டிக்கு ஆயுதம் மட்டும் கொடு. அப்படியா? எடுத்து வருகிறேன். ஆயுதத்தை தான் எடுத்தால் வல்லாத்தி வாழே. மகனுக்கு தான் கொடுத்தால் வல்லார் பெண்ணே. அம்மா இப்ப என் தந்தை அண்ணன் எங்க இருக்கிறாங்க? அதாவது காலத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க. அந்த கனவு வழியிடந்தா அண்ணா தம்பி இருந்தாலும் இந்த ஆடிய வளர்த்திலே அடுத்தது ஒரு சொல்லுகிறேன். சரி. ஏன்னா என் உடல இருக்கிற வந்தா எப்பா நீ சின்ன சிறுபாக அதனால நீ அரண்மனை இரு, உன்னை கேட்ட புலிப்பால் யானைப்பால் சிங்கப்பால் அனைத்தையும் கொண்டு வரலாம்னு சொல்லி காரணமாக நானும் அப்பாவும் வந்தோம். அண்ணா இருந்தாலும் அதாவது சண்டை சுமருக்கு அதாவது பயிற்சி எடுக்கிறீங்களா? ஆமா. நான் அம்மாட்ட ஒரு மொண்டியாவது வந்துங்க எனக்கும் கொஞ்சம் கத்துக்கணும்னா. இது வில் வித்தை கத்தி சண்டை குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் சொல்லக்கூடிய இந்த வித்தைகளை உனக்கு கத்து தருவதா? ஆமா. நீ சின்ன சிறு பாலகனா இருக்கிறிய கத்துப்பியா? அண்ணா போட்டு கத்துக்கனால எங்க அப்பா கத்துக்கிற மாதிரி சொல்லலாம். அப்படியா? அப்பாட்ட நான் பயிற்சி எடுத்துக்கிறேன். ஓய் எப்பா 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 எப்போய் ஏப்பா என்ன கூட ஓட்டு விட்டு அண்ணனை கலந்து கூட்டு வந்து தடை சொல்லி பரவாயில்லப்பா. கத்துக்கு கூட்டிட்டு வரல, பள்ளத்துக்கு கூட்டிட்டு வரல, காணறதுக்கு அவன் பெரிய பையன், அவன் நான் கூட்டிட்டு வந்தேன். எப்பா அப்ப நான் என்னைக்குப்பா பழகுவேன்? பழகுறதுன்னா அது சர்வ சாதாரணம் இல்ல, அப்பா ஒரு நாளையில இல்ல. போட்ட பத்திரம் ஆயிடுக்குது, ஏன்ட்டு ஒரு மொட்டி ஆயிடுக்குது, இதுல ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுப்பான், ஒரு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கத்துக்கிறேன். அப்படியானா சொல்லி கொடுக்குறேன், கத்துக்கிற பக்குவம் ஒண்ணு இருக்குது. எனக்கும் சொல்லி தரீங்களா? நானும் ஒரு மொண்ணு உள்ளி ஆயுதம் வச்சுக்கிறேன். உனக்கு இப்ப சொல்லி தர முடியாது, சாயங்காலம் சொல்லி கொடுக்கணும். ஒரு 8 மணிக்கு வா. அதனால சண்டை சமைச்சு சொல்லி தரீங்க. ஆமா. ஆகட்டும், சண்டை தூக்குங்க. எடுங்க. ஒரு கத்திய கையில் எடுத்தா ஜப பெருமாளி அண்ணா நான் சொல்லி கொடுக்குற வித்தைகள் எல்லாம் அனைத்துமே அவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டேன். இருந்தாலும் நாம இருவரும் இந்த காலகட்டத்துல வந்து விளையாடுவோமா? அப்படியா? ஆகிட்டோம்னா ஆகட்டும். அண்ணா காலையிலே கத்தி சண்டை, நீலி சண்டை, கோடாரி சண்டை, கடப்பாரி சண்டை அனைத்துமே செய்து முடித்துட்டோம். முடித்த பிறகு நாம இருவரும் இந்த காலகட்டத்துல வந்து விளையாடுவோம். அப்படியா? ஆகட்டும், வந்து விளையாடுங்கள். ஓடுறியா? அண்ணா எனதா வயதில மூத்தவர். எப்படி வயதில மூத்தவர்? அதனால நீங்க பண்ண பந்தறீங்க, நீங்க அடிக்கிற பந்து எத்தனை பண்ண மரம் போகுது பாக்கலாம். அந்த பந்து கையில இருந்தார்.
இந்த வாலியாகப்பட்டவன் பந்து அடிக்கிறேன். அந்த பணமர அவசரத்துக்கு வேலை அடித்து 10 மணி வரத்துக்கு 2 மணி கம்மி, 9 முழத்துக்கு 1 முழம் கம்மி. அப்படியா? ஆமா, இப்ப நீ எடி பார்க்கலாம் அண்ணா. டேய் தம்பி சேமா, இது வர நான் பாரி அடித்த 10 9 மணி வரத்துக்கு 1 மணி கம்மி. ஆமா, அதனால இது வர நான் அடிச்சு விட்டேன், இதுக்கு மேல நீ அடிச்சு பாருங்க. ஆமா அண்ணா, இது வர நீ அடிச்ச, இதுக்கு மேல சேமனுடைய பந்து எவ்வளவு ஆயிட்டு போகுதுன்னு பாக்குறியா? பார்க்கலாமா? ஓடி பார்க்கலாம். என்ன கொள்ளுவீங்கன்னு தெரியும். என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன பிரச்சனை? என் தம்பியாகப்பட்டவன் சேம சின்னஞ்சிறு பாலகை இந்த அண்ணனாகப்பட்ட வாலி அடிக்கிற பந்து 9 பணமரம் அவசரம், அதுக்கே 1 முழம் கம்மியா இருக்குது. சரி, இவன் சின்னஞ்சிறு பாலனா இருந்தாலும் ஓங்கி அடிக்கிறா, வாரி அடிக்கிறா. எவ்வளவு தூரம் போகுது? 100 பணமரம் அவசரத்துக்கு மேல போகுது. ஒட்டே சட்டால முண்டியாடுவாங்க. என்னடா எங்க போச்சுனே தெரியல, பந்தையே கண்ணுல பார்க்க முடியலையே. நம்ம கண்ணு குருடுங்க. பார்க்கலாம் இருங்க, எங்க வருது பந்து வருதலையும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் வாங்க. யாரு ஓப்பாளு? எங்கடா இருக்கிற? பாப்பாளு ஹலோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. சரி சரி. ஏண்டா யாருன்னு தெரியல. பெருமான உழவை என்னடா இப்படி பண்ற? என்ன போறது கிளவிய தூக்கி விடுறா. உள்ள சேரியா போன அரே பாப்பாலே பாப்பாலே யாரு பெரிய மனுஷன் ஏன் வக்கால இருப்பேன். ஐயா பயப்படாத, ஓய்ப்படாதியா? கண்ணு ஓய், நான் யாருன்னு தெரியல. யார் மணி பார்த்த மாதிரியே அவையாது. ஓ, நீதான் அவையாரு? அவையார் பாட்டிடா. சரி சரி சரி. ஓய், இந்த அவையார் பாட்டி இதோ நான் இங்க இருக்கேன். கோய் ஒரு 10 நிமிஷம் உட்காரு. இவ்வளவு நேரம் உட்காந்து 10 நிமிஷம் உட்காரு. நான் இங்க இருக்கேன். விடி விடி தூங்கி எழுப்பாம தான் இருந்தேன். பாடு உட்காரு உட்காரு. இந்த சேமடிச்ச பந்து டேய் ஓய், சேமடிச்ச பந்து வந்து ஏமாட பந்து பட்டி டேய் ஓய், நான் 7 கூட அந்த கிளவி அது கூட நிக்கிறேன். 7 கூட அது கூட நிக்கிறேன். சரி பேசிக்கிறேன். வந்துதோ இங்க தான வருது.
போ பாட்டி பாட்டி அம்மாய் ஒரு 5 நிமிஷம் வரல கூத்த முடியுது பாட்டி நான் அடித்த பத்திரிக்கை பாத்தீங்களா ஆமா வாரி அடித்து 10 வாலியோட 10 அதாவது 10 படம் வரத்துக்கு 2 படம் கம்மி சரி எட்டி அடித்து 10 இந்த சாம்பல் 10 1 படம் வரத்துக்கு 1 படம் கம்மி பாட்டி 7 கூட அந்த கிளவியை அடிச்ச 10 வந்து ஏமாற பட்டு நான் 1 கூட நிமிர்ந்து நிக்கிறேன் 7 கூட அந்த பாட்டி அந்த 10 எடுத்து ஒரே கூட மாறி விட்டா அதுக்கு இப்ப என்னாச்சு நீ பத்தவட்ட வளர்ந்ததா இருக்கும் நீ நல்லவட்ட வளர்ந்ததா இருக்கும் ஏண்டா டேய் ஆத்திரம் வந்து அனாத பணம் சேத்திரம் வந்து செம்மட பணம் ஏண்டா டேய் அப்படித்தான் புத்தி பண்ண பெத்த வளர்த்ததை உனக்கு நல்லா வளர்த்துப்பா நல்லா சொல்லி கொடுத்துருப்பா இப்படி வயசான கிளம்பி மேல மத்த அடிச்சு ஏண்டா 7 கூட 1 கூட இப்படி போட்டி என்ன பண்ணிட்டு கிளம்பி நான் ஆத்துல வந்து வளர்ந்துப்பலாம் சேத்துல வந்து எப்படி பையன் அதாவது பெற்ற தாயத்தில் வளர்ந்துருந்தா உனக்கு இந்த அருமை தெரியுங்க யாருக்கு யாரு வேணாலும் பையன் நானா பையனா ஆத்துல வந்தவனா சேத்துல வந்தவனா எப்படி பையனா நான் எப்படி ஆவாங்க எப்படி ஆவாங்க என்ன கேட்காத உனக்கு எடுத்து வளர்த்துறாங்கல்ல அந்த சின்னவண்ணா யாரு அந்த பாத்தமா மாட்டு எடுத்து வளர்த்துறாரே ஆமாடா ஆமாடா அனாத போய் அவியல போய் கேளுடா போடா டேய் அப்படியா ஆமாடா போடா போய் போய் அம்மா அதாவது நான் அனாதையா ஆச்சரியம் வந்தவனா அனாதை பிறமா சாச்சரியம் வந்தவனா நான் திப்பிலி பையனா மகனே அதாவது சின்ன சின்ன பழடா இருக்கிறேன் உங்கள்கிட்ட சொன்னா நீ மன வருத்தப்படுவேன்னா நான் இது வரைக்கும் சொல்லலாரியே சொல்லாவிட்டால் சொல்லாவிட்டால் உள்ளத்தில் ஒரு விட்டு ரத்தம் வரை உன்னை ஒருபோது விட மாட்டேன் சொல்ல முடியுமா முடியாதா அதாவது ஆத்துல நாங்க எப்பயும் போல வழக்கம் போல நாங்க துணி துவைக்க போகும்போது அந்த ஆத்துல தங்க பேழை வந்தது தங்க பேழையிலே அந்த தங்க பேழையில உன்னை குழந்தையா கண்டெடுத்தோம் தங்க பேழையில பொட்டியை தொடுக்கும் போது பொடிகள் முடிஞ்சு பார்த்தா சம பெருமாளே நான் ஆட்சியில் வந்தவனா ஏமா எத்தனை நாளா சொல்லல சொன்னா நீ மன வருத்தப்படுவதா கூட சொல்லலாம் என் தாயத்து யாரு அதாவது உன்னை தாய்த்தது யார் என்றா உன் தந்தையாக கருத்தாவளையே அதாவது உன் தந்தையார் கருத்தாவளையே உன் தாயாரோ பொம்மை கல்யாணி அந்த ஒரு நாளையில கல்வெட்டு பதித்து வச்சிருக்கீங்க அந்த கல்வெட்டில போய் படித்து பார்த்தால் உன் வாழ்க்கை வரலாறு அனைத்து தெரியுங்க எனக்கு தெரியும் அப்படியா மேல அந்த கல்வெட்டுல பார்த்தா உனக்கு தெரியும் போய் பார்க்கிறேன் போய் பாரு கல்வெட்டை பார்க்கும் போது என் தந்தை கருத்தாவளையன் என் தாய் பொம்மை கல்யாணி அதாவது 7 தலைமுறை நான் அப்பனா வலை மக திப்பனா வலையன் திப்பனா வலை மக திப்பனா வலையன் திப்பனா வலை மக செவுத்த வலையன் செவுத்தா வலை மக கருத்த வலையன் கருத்தா வலை மக அரசு கொண்டாம அரசு கொண்ட ராமதேவி நான் கள்ளத்தூரி சேர்மேன் கடைசியா பிறந்தார் கள்ளத்தூர் சேர்மன் என் தாய் மீது ஆசை வைத்து என் தந்தையரை கொண்டார் மதுரை பாண்டியன் என் கல்வெட்டியில் எழுதியிருக்கிறது அதனால் இப்போ தென்மதுராபுரி போய் அந்த பாண்டியரை கழுத்தறிந்து கருவறைக்கிறோம் போகலாம் இப்பொழுது தென்மதுராபுரி போயிட்டு வந்துவிட்டோம் என் அண்ணன் அழுது விடாம இருக்கிறார் அண்ணனை அழைத்துக் கொண்டு இந்த பாண்டியை எடுத்து சென்னைக்கு போகலாம் தம்பி அண்ணா தம்பி சேமா நான் தான் ஒரு தம்பி அதாவது கருத்தாவளை மகன் சேம பெருமாள் அண்ணா தாய் மீது ஆசை வைத்து தந்தையரை கொண்டார் மதுரை பாண்டியன் அதனால மதுரை பாண்டியனை பலி எடுக்க இந்த கள்ளத்தூர் சேவன் நான் வந்திருக்கிறேன் வாடா போலாம் அப்படியா
நம்ம தாய் ஆசிரியர் தந்தை கொண்டது அவனாதான். ஆமா போகலாம். அப்படியா போகலாம். என்ன சொல்ற போகலாம். அடியா பாண்டியா அறாது நல்லா சத்தமா கூப்பிட்டான் தம்பி. யாரா கூப்பிடு. அடியா மதுர பாண்டியா கரித்தா வலிய மகன் அழித்து கொண்ட ராமன் தம்பி நான் கள்ளத்தூர் ஜாமன் உன்னை கல்வரிக்கு வந்திருக்கிறேன். நல்லதொரு ஜாமனா பாறை விட்டு என்னடா சொன்னேன் கொண்டு போய் பாறை விட்டு அவனை ஆத்தாடு விடுங்கன்னு சொன்னேன். அவன் உயிரோட விட்டானா பழிவாகாத விடுவானா? என்னடாப்பா என்னடா பொண்ணு பாண்டியனோட பட்டாளம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பட்டாளம் என்ன தெரியுமா? ஆச்சு வச்சு என் தந்தையார கொண்டு போவி அவனை கருத்தரித்து கருவரிக்கிறேன். நான் தானே கொண்டு என்னடா பண்ணுவா? அதான் சொன்னல கொலையில ஏத்துறான் என் பாட பட்டாளம் என்னன்னு தெரியுமாடா? வெளியே தெரியாது. என் தாய் மீது ஆசை வைத்து தந்தையாரை பலி எடுத்த தாயை விட முடியுமா? முடியாதா? ஒருபோது முடியாதா? உங்க அம்மாவை ஒரு நாளுக்காக போனவன விட மாட்டான். அப்படியா? அப்பதான ஆசை தீரும். பாண்டியா என் சோத்த தின்னு முடியாத மண்ணோட சேர்ந்துட்டா சோறு பாத்தாடா ஒரு போது பயப்படாத. உள்ளத்தில் ஒரு முட்டி ரத்திருக்கிறேன். இவனா புள்ள ஓடி சோத்து தின்னா சொன்ன வேலை கேட்டான். ஐயோக்கு பையன் சோறு போடுறியா? வாடா சாப்பிடுடா வாடா கண்ணு. சோறு போட சொன்ன வேலை செய்வான். ஆமா ஆமாடா. ஆமா பாண்டியா ஓடியா அந்த கண்ணால வேலை கல்வடி அண்ணா கண்ணால
பார்த்து நீ பயந்துக்கிறியா? பயமாக திருப்பி போயிடலாம். டேய் அது சொல்றமா சோறுடா. டேய் சோறுடா. அந்த பாண்டிய பட்டாளத்தை பார்த்து பயமா இருக்குதுங்க. பயமா இருக்குதுடா. அண்ணா ஓடு. ஓடு. அத அல மருந்து மேல பாட போட்டாயே இதனால உன்னை ஜபதக்காரே பாபா எத்தனை படை பட்டாளத்தை கொண்டாலும் நான் ஒருத்தன் உங்க அம்மாவை அடையாத விட மாட்டேன்டா. அப்படியா? ஒரு மணி சிறு விட மாட்டேன்டா. உங்க அம்மாவை ஒழுக்குவேன். அண்ணா ஏய் சோத்து தின்னு விட்டு இப்படி பேசுன தாயேலி கொண்டு விடுவேன். அவளை மறுத்து மேல பண்ணு போட்டுத்தாரே. இந்த ஆனைக்குட்டி சாமஞ்சட்டை செத்துறா இருக்காரு. புலியா மறுத்து மேல பண்ணு போட்டுத்தாரே. இந்த புலிக்குட்டி சாமஞ்சட்டை செத்துறா இருக்காரு. சரி. குட்டியே. அதனால நான் பாருங்க எங்க அம்மாவை ஒழுக்க பேசுறானா. ஏய் அங்க பார் பாண்டிய பட்டாளம் தான். அங்க பார் எத்தனையோ படைகள் வெல்லாச்சு. இதுக்கு மேல அதாவது தீபந்தம் எடுத்து இந்த தென்மதுரையை அதாவது தீபந்தனால கொடுத்தணும். அதனால ஆகட்டும். ஆகட்டும். செய்யுங்கள். ஓட வாத்தி பதத்தாகனே ஜபதக்காரே பாண்டிய பட்டாளத்தை அழித்து தென்மதுரை தீ வைத்தாச்சு. இப்பொழுது நம்ம தாயப்பட்ட பொம்மை கல்யாணி சிறை எடுத்து நம்ம நாட்டுக்கு போகலாம். அப்படியே ஆகட்டும். தாயை சிறை எடுக்கலாம். அம்மா கண்ணே மகனே தாயே மகனே அம்மா மகனே ஓடு. அம்மா ஓம கல்யாணி. தாய் மேல் ஆட்சி வைத்து தந்தையாரை கொண்டால் மதுரை பாண்டிய அப்பனா வலை மகை திப்பனா வலையை திப்பனா வலை மகை திம்மனா வலையை திம்மனா வலை மகை செபுத்த வலையை செபுத்தா வலை மகை கருத்த வலையை கருத்தா வலை மகை அரசு கொன்றாமை அரசு கொன்ற ராமன் தம்பி நான் கள்ளத்தூர் சமை கருவறைக்கு பிறந்தவன் பாண்டியனுடைய சிறத்த தாயே பாண்டியனை மகனை கருவறுத்தாச்சு. இப்போது உங்களை சிறை எடுத்து நம்ம நாட்டுக்கு போய் தாய் மகனம் நாம் வாழ்ந்து வருகிறோம். போலாம் பாருங்க போலாம். இதோ செம்பளம் பலத்தோட மாமாலன் கூடிய செம்பளவர் குளம் செம்பளம் பாகமாலன் கூடிய
இன்னும் சேமஞ்சண்டை நாடகம் என்ற நாடகம் இட்டோடு முடிவடைகிறது. அவரோடு இல்லம் சென்று வரலாம். இன்னும் இவ்வளவு நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரும் ஒருவர் சோரா கை தட்டுவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல நம்ம நாடகத்துக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் நம்மளுடைய ஆறுயிர் அண்ணன், அதாவது அக்கினி புயல் யூடியூப் சேனல் சாகர் அண்ணா அவர்கள் நம்மளுடைய நாடகத்துக்கு அதாவது அரும்பாடுபட்டு வந்திருக்கிறார். அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேற ஆதரவு தராங்க. சாகர் அண்ணனுடைய யூடியூப் சேனல்ல அனைவரும் லைக் பண்ணுங்க. ஏன்னா அது மட்டுமல்ல, இந்த நாடகத்தை பார்த்ததான் பாகுபலிங்கிற படமே எடுத்தாங்களாம். ஆமா, எப்படி இந்த சேமஞ்சண்டை நாடகம் பார்த்துதான் ஆமா இந்த பாரு இந்த பாகுபலி படம் எடுத்த காரணமே இந்த நாடகத்தை வச்சுதான் படமே எடுத்தாங்க. அது போல எங்களோட நாடகம் நன்றாக நடத்தினோம், ஆடினோம், பாடினோம். இப்போட முடிகிறது. அனைவரும் அவர்கள் இல்லம் சென்றலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.